4 கோடி ரூபாய் பறிமுதல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். வருமான வரித்துறை தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அளிக்கும். 4 கோடி ரூபாய் பறிமுதல் தொடர்பாக வருமான வரித்துறை தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பும் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். நயினார் நாகேந்திரன் ஹோட்டல் மேலாளரிடம் நேற்று 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வருமான வரித்துறை அறிக்கையினுடைய அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இதுகுறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். நயினார் நாகேந்திரன் ஹோட்டல் மேலாளரிடம் நேற்று 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வருமான வரித்துறை அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், கூடுதல் தகவல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் திருப்பப்பட்டது தொடர்பாக வருமான வரித்துறையானது விசாரணை நடத்தி வருகிறது. மேலும் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் 4 கோடி ரூபாய் பணமானது தற்போது கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் சேர்க்கும் போது குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு மேல் பறிமுதல் செய்யப்படும் அனைத்தும் வருமான வரித்துறையான் அந்த தொடர்பான நடவடிக்கையை மேற்கொள்ளும். அதன்படி அந்த 4 கோடி ரூபாய் பறிமுதல் தொடர்பான தகவலானது வருமான வரித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வருமான வரித்துறையினர் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த விசாரணை அறிக்கையை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்புவார்கள். தலைமை தேர்தல் ஆணையம் இதனைத் தொடர்ந்து அந்த வழக்கு தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக அந்தந்த தொகுதியின், அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஒரு IRS அதிகாரிகள் நிலையில் ஒரு செலவின பார்வையாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த செலவின பார்வையாளரும் இது தொடர்பாக அறிக்கை அளிப்பார் என்றும் தமிழக தலைமை தேர்தல் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். இதை தவிர்த்து தமிழ்நாடுக்கென்று ஒரு சிறப்பு செலவின பார்வையாளர், அதாவது மாநில அளவில் ஒரு சிறப்பு செலவின பார்வையாளராக ஓய்வு பெற்ற IRS அதிகாரி பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அளிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் வருமான வரித்துறை அந்த தொகுதிக்கான செலவின பார்வையாளர் மற்றும் சிறப்பு செலவின பார்வையாளர்கள் இவர்கள் மூவரும் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.